மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற கவலை அவனை என்ன செய்யுமா? நாள்தோறும் ஒடுக்கிக்கிட்டே இருக்கும். ஒடுக்கத்தின் ஆவி உள்ள வந்துருச்சுன்னா நீ கர்த்தரை துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆண்டவரை தேட முடியாது. அப்ப மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சுன்னா மூஞ்சில என்ன இருக்க? பிரசன்னம் இருக்கும். நிறைய பேருக்கு உள்ள மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் இருந்தா மேக்கப்புக்கே போக தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி, அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அவங்க முகத்து மேல ஒரு ஃப்ரெஷ்னஸ் உருவாக்கி விட்டு போயிடும். ஆனா உள்ள கவலையையும் வருத்தத்தையும் வச்சுக்கிட்டு நீ மேக்கப்புக்கு போற, நீ பியூட்டி பார்லரே போனாலும் சரி, அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எருமை மாதிரிதான் இருக்கும். ஆனா உள்ள கடவுளுடைய வசனங்களை போட்டு நல்ல ஜெபம் பண்ணி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துட்டு போனா அவர் தன்னுடைய முகத்தினுடைய ஒளியை உன் மேல என்ன செய்வாரு? பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளிய எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார் தாவீது. நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் இருந்த மோசேயோட முகத்தை யாராலையும் பார்க்க முடியல, ஸ்தேவானுடைய முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. காரணம் என்னன்னு தெரியுமா? அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்துச்சான். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, கவலை உள்ள இருந்தா, துக்கம் வேதனை வருத்தம் உள்ள இருந்தா அது எப்ப பார்த்தாலும் உன் முகத்தை எப்படி வச்சிருக்குன்னு தெரியுமா? அப்படியே சோம்பலா வச்சு. அதனால கர்த்தர் சொல்லாரு, நீ கவலையே படாது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை என்னென்ன உங்களுக்கு விண்ணப்பங்கள் இருக்கோ அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்துங்கன்னா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றார். யாருக்கு தெரியப்படுத்துங்க? இன்னைக்கு வசனம் கேட்ட பாத்தீங்களா? உன் பிரச்சனைகளை, உன் பாடுகளை, உன் வேதனைகளை, உன் வருத்தங்களை போய் மனுஷனுக்கு தெரிவிச்சேன்னு வச்சுக்கவே, அவன் கேட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் சொல்லிட்டு போயிடுவான் உன்னை பத்தி. ஆனா இதே கர்த்தர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கவே, அது எப்பவுமே அவர் எப்படி இருப்பாரு? அது ஏன் புள்ள ரகசியமாய் வைத்துக் கொள்வார், ரகசியமாய் உனக்கு கை கொடுப்பார், ரகசியமாய் உனக்கு உதவி செய்வார், ரகசியமாய் உன் கண்ணீரை துடைப்பார், ரகசியமாய் உன் வாழ்க்கையை மென்மேலும் மென்மேலும் உயர்த்தி கொண்டே வருவார். என்ன உன் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில வைத்திருக்கிறார், உன் அலைச்சல்களை எல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால ஆண்டவர் சொல்லாரு, உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, வேண்டுதல்னால தேவனுக்கு தெரியப்படுத்து, அவருக்கு தெரியப்படுத்து.